பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க கடைசியில் பார்த்தேன். நான் 1.5 மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை. என்னையா எல்லா வண்டியும் ரோட்ல நிற்கும், நம்ம ரூட்டு போட்டு இங்க வண்டி நிற்கிறோங்கிறோம். வேணும்னே இவங்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணுங்கிறக்கான. நான் என்ன தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு, முதலமைச்சர் சேர்ல இருக்கார். அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு. நான் ஒன்றும் அப்படி கிடையாது, முடங்கி போயிட மாட்டேன். ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு, அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது. அது மாதிரிதான் நான் முடங்கடுங்கிற அவசியம் இல்லை, இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன். ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க கையை கட்டிக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க. ஹோட்டல்ல கூட சொன்ன என்னையா நீங்க பண்றீங்கன்னா சும்மா நிற்கிறாங்க. இப்படி இப்படி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.